Hi guys, welcome back to Irfan Mayo 2.0. இந்த வீடியோ அப்டேட் பார்க்க போனா பிக் பாஸோட இரண்டாவது ப்ரோமோல விட்டாங்க. இரண்டாவது ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா தான் வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ரம்யா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னது ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி ரம்யா அவங்க தெளிவா சொல்லிடுறாங்க. ரம்யா சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா விக்ரம் டீம்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கமர்தீன்ட்ட சொல்றாங்க, உங்க கேப்டன் சொன்னார் பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு, ஆனா நேத்து நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கு உண்மையா யாருனாலையுமே அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரம்யா அவங்க அழுத்தி சொல்றாங்க. அதே மாதிரி அவரோட என்ன சொல்றாங்கன்னா, என் மனசுல இருந்து ஹார்ட் அளவு நான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் சொன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, நானே வந்து இப்போ வந்து ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன், யாருமே பேசாதீங்க, ரொம்பவே ஹேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சாரான்னு சொல்லாங்க ரம்யா பொறுத்தளவு. இந்த நந்தினி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இதில் ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே, அந்த மாதிரி இப்போ ரம்யா அவங்க மன அழுத்தத்தில் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லாங்க. கெமி அவங்க பக்கத்தில் உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமர்தீன் என்ன சொல்கிறாங்கன்னா, விடு ரம்யா, அவர் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், அதை நீ ஸ்ட்ராங்காக விளையாண்டு உனக்கு தெரியும்ல, அது என்னதான் ஸ்ட்ராங்காக விளையாண்டாலும் அவர் எதுக்கு என்னை வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும், நீயும் விக்ரம சொன்ன, விக்ரம் வந்து ஒன்னே சொன்னா, நான் சொன்னா அவர் திரும்ப சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள வஞ்சகத்தை வச்சு நிறைய பேர் பேசுறாங்க பாருங்க. அதாவது விஜய் பார்வை காட்டுறாங்க, அதே மாதிரி நம்ம விக்ரம காட்டுறாங்க, குறிப்பிட்டு சொல்லணுமா சாண்ட்ரோ காட்டுறாங்க, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வஞ்சகத்தை ரம்யா வச்சு தாக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரம்யா நேற்று போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக தான் விளாண்டாங்கன்னே சொல்லாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்க கூடாது விக்ரம். அதே மாதிரி ரம்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணத்தினால இவங்க வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வஞ்சகத்தை வச்சு கொடுத்தாங்கன்னு நல்லாவே தெரியுது. இரண்டாவது ப்ரோமோல இதான் கதறிட்டு இருக்காங்க, ரம்யா வந்து எல்லாத்துக்கிட்டே கதறிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையிலே ஃபர்ஸ்ட் சாங் என்ன போட்டாங்கன்னா தஞ்சாவூர் சாங் தான் போட்டாங்கன்னு சொல்லாங்க. சுறா படத்தில் வரும் பாருங்க, தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வேண்டிய அந்த சாங் போட்டு பயங்கரமாக எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டாஸ்க்கு முடிஞ்ச பஞ்சாயத்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த டாஸ்கில் இந்த ஃபன்னாக விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஃபன்னாக தான் விளையாடுறாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் வஞ்சகத்தை வச்சு அந்த சொல்கிற இடத்துல தாக்குற மாதிரி எனக்கு கருத்தாக தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.